காலை வணக்கம் நண்பர்களே. தூரத்தில் ஏதோ தீபம் ஏற்றி வச்ச மாதிரி சூரியன் 2 மின்கம்பங்களுக்கு நடுவில் எட்டி பார்த்துட்ருக்குறான். பார்க்குறதுக்கு அண்ணாமலையார் தீபம் மாதிரி இருக்குது. நிலா நைட் டியூட்டி பார்த்துட்டு ஷிஃப்ட்டு மாற்றி விடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. நைட்டெல்லாம் வேலை பார்த்ததுனால ஒருவேளை தூங்கிடுச்சோ என்னமோ தெரியல. கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு தட்டி எழுப்பி விட்டுட்டு போகலாம். ஏய் போ போ போ, உன் டியூட்டி முடிஞ்சிடுச்சு, கிளம்பு கிளம்பு. காலையிலேயே சுப்ரபாதத்தோட மங்களகரமாக இன்றைய நாளை தொடங்கியாச்சு. காலையிலேயே அறகுற வெளிச்சத்தோட இந்த கிரிக்கெட் பூச்சிகளோட சத்தத்தோட இந்த தோட்டத்தை பார்க்குறது மனசுக்கு அவ்வளோ ஆறுதலை தருது. சரி சரி சரி, போதும் போதும், ரொம்ப வளவளன்னு இழுக்காமல் வந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி வீடியோவோட முக்கியமான சாராம்சம் நம்மளோட ஃபேஷன் ஃப்ரூட் அறுவடை தான். நிறைய மக்கள் நம்மளோட மாடி தோட்டத்தில் விளையிற ஃபேஷன் ஃப்ரூட்டை பார்த்துட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு எனக்கு அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதோட டேஸ்ட்டை மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா ஐயய்ய இதையே ஆர்டர் போட்டோம் அப்படின்னு கேட்பாங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், புளிப்பாக இருக்குங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் பரவாயில்ல அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வேறு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி அறுவடை இந்த பேஷன் ஃப்ரூட் தான். வாங்க அறுவடைக்கு போகலாம். இந்த பேஷன் ஃப்ரூட் அறுவடைக்காக நான் பெற்ற என்னோடய செல்வங்கள் அதை அறுவடை பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க. ஓய் யார் இது? என்ன என்ட்ரி இது? ஹீரோயின் என்ட்ரி. அப்படியா? என்னோட ஃபேஷன் ஃப்ரூட்டை அறுவடை பண்ண போகிறீங்களா? கொஞ்சம் மாடி ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது வரைக்கும் இந்த பட்டர்ஃப்ளை செடியை பாருங்கள். அது மேலே அந்த பனித்துளி படர்ந்துருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மாடி தோட்டத்தோட இந்த டாப் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த இலைக்கு மேலே மலைத்துளிகள் எல்லாம் படுத்துக்கிட்டு ஏதோ சன்பாத் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மாடி தோட்டத்தோட கழுகு பார்வை எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குதா? இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்வியலுக்கு தான் நான் ஆசைப்பட்டது. ஏதோ பச்சை கலரில் குண்டு பல்புகள்லாம் தொங்கிட்ட மாதிரி இந்த பேஷன் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. பறிக்க ஆரம்பிக்கிறியா பாப்பா? இங்கே குண்டா இன்னும் ஒரு பிள்ளைங்க பறிக்கும்போது இப்படி தண்ணி போயிடுச்சு. போடு போடு. நானும் பறிக்கேன். குடி காய் பறிக்கலாமா? ரொம்ப பிஞ்ச எல்லாத்தையுமே பாருங்க. பிஞ்சா இருக்கு ரொம்ப. இதுதான் ஜமைக்க மரம். இதோட ஹார்வெஸ்ட் வீடியோ நிறைய போட்டிருக்கிறேன். இதோட பழங்கள் கொத்து கொத்தாக அப்படியே தொங்கும். இதையும் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பிஞ்சு பறிக்காத. இது ரொம்ப பிஞ்சு. அந்த ரொம்ப வெள்ளையாக இருக்குமா அதே மாதிரி பிடிக்காது. பறி பறி. லாஸ்ட் டைம் நிறையா மிளகா அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை எல்லாமே இப்படி மல்லிகைப்பூ மாதிரி சரம் மாதிரி கட்டி காய போட்டுட்டோம். சரி வத்தலுக்காச்சும் ஆகுமே அப்படின்னு தான். இதையும் நீங்கள் நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இது பட்டர்ஃப்ளை பிளான்ட். நம்ம தோட்டத்தில் அங்கங்கே வச்சுருக்குறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டார்க் பர்பிள் கலரில். மேலே இருக்கிற பழங்களெல்லாம் மீனும் பறிக்கணும்னு ஆசைப்பட்டா அதான் அவங்க அண்ணன் தூக்கி விட்டுட்டுருக்கான். பறி 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 பறி.
இந்த முசுறு எறும்பு கூட்டம் எந்த செடியுமே விட்டு வைக்கிறதில்ல. கீழே மட்டும் இல்லை, மேலேயும் இங்கே பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ரொம்ப ஆசைப்பட்டு தேடி போய் வாங்கி வச்சது இந்த மங்கி டெயிலு. ஏதோ இப்போ வரைக்கும் இந்த மாடுகள்கிட்டருந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். இந்த கேப்பில் எல்லா பழத்தையும் பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வாசப்படி மாதிரி ஒரு செம்பருத்தி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வாங்கி வச்சது. இவ்வளோ நாளும் மாவு பூச்சியோட அட்டுழியத்தினால அது பூக்கவே இல்லை. இப்போ தான் பூத்துருக்கு. பழைய சைக்கிள் ஒன்று கிடந்தது, அதை விலைக்கு போட்டுட்டு அதோட வீலை மட்டும் எடுத்து வெள்ளை பெயிண்ட் அடித்து அங்கே ஓரமாக மாட்டி விட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குல்ல. அன்னை மேரி மாதா தன்னோட குழந்தை இயேசுவை மார்போடு அணைச்சி கொஞ்சிட்ருக்குறாங்க. கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா, எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அறுவடை பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்டு வந்தா இந்த 2 பக்கிகளும் என்ன பண்ணுது பாருங்கள், உட்கார்ந்து விளாண்டுட்டுருக்கு. மித்திரன் கூட ஓரளவுக்கு சொல் பேச்சு கேட்டு வேலை பார்ப்பான். நான் மீன் இருக்காளே பயங்கர சேட்டைக்காரி. அவளை வேலை வாங்குறதெல்லாம் அவ்வளோ லேசுப்பட்ட காரியம்லாம் கிடையாது. தோட்டத்தில் எப்போவுமே இந்த குருவிகளோட சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும், என் பாட்டு மாதிரியே. ஸ்கூல் காம்படிஷன்லாம் கொஞ்சம் பாடுறது உண்டு. அந்த பாட்டை இங்கேயும் கொஞ்சம் அங்கங்கே தெளித்து விட்ருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு பக்கம் சாங்ஸ்னு போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். பாப்பாவுக்கு பர்த்டே வீடியோ போட்டிருந்தேன், அதில் கூட டிஸ்லைக் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கும் எதிரிகள் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சின்ன என்கொயரி போட்டுட்டு வந்துடுறேன். நல்லா ஹைட்டாக ஸ்ட்ரெயிட் ஹேர் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார் சார், அவரை பார்த்தீங்களா சார்? சரி, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துடலாமா? அது போக மீதி இருக்கா ஜூஸ் போடலாம். ஓகே, சரி. ஒரு வழியாக பேஷன் ஃப்ரூட் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த பேஷன் ஃப்ரூட்டு அவ்வளோவெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது, புளிக்க தான் செய்யும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அடம் பிடிச்சி கண்டிப்பாக அதை வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பணம் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இப்போவே சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதுப்பா, நான் வேணால் அனுப்பிடுறேன். ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.